guys, welcome back to my channel. So இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா இது வந்து ஒரு அதை ஆஃப் பண்ணு. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா என்ன வீடியோ கோபு? ஹோலி செலிப்ரேஷன். இன்னைக்கு இருக்கான்னு தெரியல கன்ஃபார்மா, பட் ஆனால் நாங்கள் அது இருக்குன்றதுனால தான் நாங்கள் வீடியோ எடுக்கிறோம். நல்லா போட்டு வெள்ளது எனக்கு ஐடியாவே இல்லை. நானும் யோசித்தேன் சரி ஒயிட் கலர் ட்ரெஸ் போகலான்னு சொல்லிட்டு சாரி ஓகே என்னென்னவோ ரெண்டி சரி ஓகே ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு அ வீடியோ. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்? டோராவின் பயணங்கள் காலேஜ் போயிட்டுருக்கோம். கோபு ஹலோ காய்ஸ். கோப்புக்கு உடம்பு முடியல, கொஞ்சம் உடல்நிலை குறைபடா. ஆமாம் சரியாயிடும், சீக்கிரம் சரியாயிடும். ஓகே சரி, 3 பேரையும் ஆங்கிள் எப்படி காட்டுறது? நான் கை வலிக்கும், வேணாம் ஒரு கை வலிக்கும். இது க்ளோஸ் பண்ணுறது, பேசுறது கேட்காது. சாரி கைஸ், மன்னிச்சிருங்க, ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணுங்க. தலை கூட ஸ்டீவில் ஃப்ரீ ஹேர் உள்ளதான் கோபிகாவோட ஸ்டைல். க்யூட்டாக இருக்கா? ஏய் இது க்யூட்டாக இருக்கா? பயந்துட போகிறேன். இல்லை க்யூட்டு. உன் சீக்ஸ்க்கு எவ்வளோ ஃபேன்ஸு தானே பவி? நம்ம 2 பேரும் ஒரு ஃபேன்ஸ் தான். கோபு எஸ்ஆர்எம்ல ஃபேன் பேஸ் இருக்காங்க. எங்கே போனாலும் கோபிகா தெரியாதா? ஆளே கிடையாது எஸ்ஆர்எம்ல. ஆமாம் தானே? சொல்லு நைட்லாம் பேசுற பீச்லயே வித்துட்டு இருக்காரு. சொன்னாரு. ஓகே நம்ம வந்து ஹோலி செலிப்ரேஷன் இருக்கா? ஹோலி செலிப்ரேஷனாக நான் கண்டிப்பாக காலேஜில் இருந்தால் நான் கண்டிப்பாக நான் காட்டுறேன். ஏன்னா நாங்கள் இதுதான் லாஸ்ட்டு, கரெக்டாக இதுதான் லாஸ்ட் எங்கள் காலேஜ் லைஃப்லேயே நடக்க போகிறது. லாஸ்ட் ஈஸ்வரியில் ஐயோ பார்க்கல. சீக்கிரமாக ரேம்பஸ் வரும். போலாண்டி ரேம்பஸ்க்கும் போய் vlog எடுக்கலாம். ஓகேவா? பஸ்ஸு ரொம்ப ஷேக்கியாக இருக்குது. வித்தவுட் ஃபயரில் இருக்கா? ஹோலி செலிப்ரேட் பண்ண, ஆனால் தலையில் மட்டும் கலர் அடிக்காதீங்க. நேற்று தான் கலரோட. பரவாயில்ல பவி தலையில் தான் கலர் கொட்டுறது தான் நம்ம வேலை. ஓகேவா? ஸோ கலர் பொடி வாங்கணும். எதிர்க்கவே விற்கும். ஓகேவா? வாங்கிக்கலாம். ஸோ நாங்கள் வந்து காலேஜ் போயிட்டு vlog கண்டினியூ பண்ணுறோம். ஓகே பாய். ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலாக நாங்கள் vlogலாம் எடுத்து பேசி. ஸோ இன்றைக்கி எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் என்டர்டைனாக வச்சுக்கிறோம் உங்களோட. ஓகேவா கோப்ஸ்? என்டர்டைன்மெண்ட்டுக்கு நீங்கள் ரெடியா? இசை மழைகள் இசை மழை எடிட் பண்ணி போட்டுருங்க. எடிட்டில் அப்படியே போடுவேன். நீ இசை மழைகள் நிறைய தயாரா? பாடு அக்கா. வேணாக்கா. இசை மழையில் நனைய நீங்கள் தயாரா? ஏய் நானே நல்லா பாடுவேன் போலடி. இல்ல அந்த படத்துல அவ அப்படி பாடுவாள். எந்த படத்துல? ஸோ பஸ்லேருந்து இறங்கிட்டோம். ஏன் டஸ்டா இருக்கு? வீடியோவில் நல்லா தான் தெரியும். இருக்கு. என்னைக்காச்சும் ஒழுங்கா சொல்லியிருக்கியா? ஏதாச்சும் ஒரு பேரு? அது அப்படிதான்க்கா, எப்பவுமே அழகா இருக்கவங்க நான் அழகா இருக்கேன்னு சொல்லிக்கவே பவி மாட்டேன். கூட அப்படிதான். இல்லக்கா, நான் சொல்லுவேன்க்கா இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பனா எனக்கு அசிங்கமா இருக்கேன். இல்லை இன்னைக்கு நல்லா தான் இருக்கா பவி, காஜல்லாம் வச்சு. நான் இங்கே வாங்க, பவி கண்ணை மட்டும் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு. கோபிகா சீக்ஸ் சொன்னேன்டி நான் கண்ணை ஒன்று. ஸோ காலேஜ் வந்துட்டோம். வந்து ஒரு குட்டி மினி ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு எங்கே போயிட்டுருக்கோம்? கிளாஸ்க்கு போகணும், படிக்க. ஸோ பாய். நான் வந்து கிளாஸில் போய் கண்டினியூ பண்ணிட்டு அவள் கிளாஸ் போவாள். ஹோலி செலிப்ரேஷன் வந்தால் கால் பண்ணு. இப்போ வந்து கிளாஸ்க்கு வந்தாச்சு. இப்போ வந்து ப்ராஜெக்ட் வேலை பண்ணணும். சிரிக்காதுரா. ஸோ இப்போ ப்ராஜெக்ட் வேலை தான் பண்ண போகிறோம். அது வந்து இந்த வீக்குள்ளே ஹார்ட் காப்பி சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒர்க் இப்போ வந்து நாங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ வந்து டைம் கிடைச்சா vlog கண்டினியூ பண்ணுறேன்.
என்னடா பண்ற? ஓ இந்த புள்ளிங்க மாதிரி எஸ்ஆர்எம் பின்னாடி பேக்ரவுண்ட் யூடியூப்ல கண்டிப்பா வந்துடும், கவலைப்படாத. ஃபாதில் வந்து அவனோட வாழ்க்கை துணைக்காக போட்டோ எடுக்கிறாங்க. அவன் பிளேஸ்மெண்ட் பத்தி சொல்றா. இல்ல ஏன்டா கேமரா ஆன் பண்ணாமா கம்முன்னு அப்படியே ஆப்போசிட்க்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் மாதிரி. அவன் வந்து கேமராக்கு முன் அவன் வந்து எப்பவுமே பிரசாந்த் ஹாய் காலர் எல்லாம் தூக்கி விட்டுறாங்க. காலர் தூக்கி விட்டு பின்னாடி பின்னாடி பாரு பங்க். வேல அடிக்குதுடா, வாங்கடா. நானும் தானே வளர்க்குறேன். ஆனா உனக்கு நல்லா அவனும் நல்லா இருக்கு. டேய் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுடா என் சேனலுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி ஓகே, கிளாஸ் போறோம். இப்போ கிளாஸ் போயிட்டு இருக்கோம் நாங்க. எனக்கு தெரிஞ்சு இது வந்து லாஸ்ட்டுக்கு முன்னாடி விலாகா கூட இருக்கலாம் எஸ்ஆர்எம் பத்தி. என்னடா அது வேணா உண்மை. இங்க வா ரெப்பு. ஐயோ ரெப்பா ஹாய்ங்க வணக்கம். ஒரு மட்டமான ஒரு பிரெட் ஆம்லெட் வாங்கி கொடுத்தான். ஒத்துக்கோ. அது நானா பண்ண முடியும். நல்லா நான் சொன்னேன், அப்பவே சொன்னேன் இங்க வேணான்னா கேட்கவே இல்லை அவங்க. அதாவது காலேஜுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு நல்ல ஒரு டீ கடை இருக்கும். அங்கே போயிட்டு பிரெட் ஆம்லெட் கேளுங்க. அதுவும் மைனஸ் எக்ஸ்ட்ரா மைனஸ் போட்டு கேளுங்க. சூப்பராக மைனஸ் ரொம்ப நீர்க்க வாட்டரியா இருக்கும். ஆமாம் தண்ணி மிக்ஸே பண்ணியிருக்க மாட்டேன். ராகுல் கூப்பிட்றாங்க. ஸோ ப்ராஜெக்ட் வேலை எப்படி போயிட்டு இருக்கு ராகுல்? ப்ராஜெக்ட் வேலை 2 நாள் முன்னாடி தான் டைட்டில் செலக்ட் பண்ணுவோம். அவன் இன்னும் பண்ணிட்டு இருக்கான். ஃபோன் பண்ணுவான், இந்த மாதிரி பவித்ரா என்ன பண்ணுறது, இந்த டாபிக் அப்புறம் என்ன டாபிக்னு சொல்லுவான். ஸோ ஒழுங்காக ப்ராஜெக்டை முடிங்க இந்த வாரத்துக்குள்ளே ராகுல். ஃபோட்டோட்டு வந்து எடுத்துகிட்டு இருந்தவனுங்க எங்கடா காணோம்? ஆனில் தாண்டா இருக்கு கேமரா. இப்போ பேசுடா. இப்போ பேச மாட்டான்டா அவன். ஆ வந்து கிளாஸில் வந்து நாங்கள் தேங்க்யூ. ஸோ எஸ்ஆர்எம்மில் வந்து டோனட்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் ஹோலி செலிப்ரேஷன் போகிறோன்னோம், ஆனால் என்னாச்சு போகலை. ஏன்னா 4 o'clock தான் ஸ்டார்ட்டே ஆகுதான். அதுவும் இல்லாமல் இந்த வெயிலில் நிற்கிறதுக்கு தலையெழுத்தா என்ன நமக்கு. புது ட்ரெஸ் வேறு எந்த வேறு. நான் நேற்று ஜம்முன்னு ஹோலி செலிப்ரேட் பண்ணிட்டேன். எங்கே போனேன்? ராதாரஜன். இவங்க பே பண்ணி போய் ஹோலி செலிப்ரேட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. பெரிய ஆள் தான். இல்லை பவி ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நாங்கள் கிளாஸ்லாம் முடிஞ்சிருச்சு, ஒன்றுமே நடக்கலை. நாங்கள் என்னென்னு விலாகில் காட்டுறது, எல்லோரும் வந்து எஸ்ஆர்எம் விலாக் போடுங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. பட் ஆனால் விலாகில் காட்டுற மாதிரி எதுவுமே நடக்க மாட்டேங்குது. சும்மா போய் நாங்கள் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு தான் வரோம். இவங்களுக்காச்சும் ஏதாச்சும் நடக்கும், ஆனால் எங்களுக்கு ஒன்றுமே நடக்காது. அதனால் சரி, அதனால் எதுக்குடா போடணும்னு சொல்லிட்டு நான் போடுறதே ஸ்டாப் பண்ணிட்டேன். பட் நிறைய பேர் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறீங்க, ப்ளீஸ்லாம் சொல்லி கேட்குறீங்க. எனக்கு ஒரு மாதிரி என்னடா இது, எதுவுமே இல்லை, நம்ம என்னத்தை காட்டுறதுனே தெரியல. அதனால சரி ஓகே, இன்றைக்கி ஒன்றுமே இல்லை தான், பட் ஸ்டில் நாங்கள் வந்து விலாக் இது பண்ணுறோம். எங்கள் கூட ஒரு ஜீவன் இல்லை, காலையில் இருந்த அந்த ஜீவனை வந்து மிஸ் பண்ணுறோம். ஏன்னா உண்மையாலே சொன்னால் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அவளை. ஜீவன் எங்களை விட்டுட்டு ஹோலி செலிப்ரேஷனுக்கு போயிட்டு. ஆமாம், அவள் ஹோலி செலிப்ரேஷன் காலையிலே சொல்லிட்டான், ஹோலி செலிப்ரேஷன் போவனால நாங்கள் வந்து சரி ஓகே பத்திரமா போ அப்படின்னு சொல்லிட்டோம். இதனால வி மிஸ் யூ கோபிகா. ஐயோ கோபு, வி மிஸ் யூ டி. மிஸ் யூ கோபிகா. இப்போ ஒன்றும் இல்லை, காற்று வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போகலாம் தான் பிளான். அப்படியே தூங்கிடுவேன்னு நினைக்கிறேன். தூங்கிடுவோம், 2 பேரும் மோஸ்ட்டாக தூங்கிடுவோம். நான் எழுந்து இவளை எழுப்பி விட்ருவேன். நாங்கள் 2 பேரும் ஒன்றா இறங்கிடுவோம். இவள் ஸ்டாப், அப்புறம் என் ஸ்டாப்புனால ஒன்றாவே இறங்கிடுவோம். அதனால் வந்து அவ்வளோதான் வீடியோ. நீங்கள்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அடிக்கடி நான் அப்படியே தூக்கி சடனாக எழுந்திருக்க வேண்டியதாக இருக்குது. என்னது? நான் வந்து கொஞ்சமாச்சு நான் முழிச்சுப்பேன். அது டக்குனு பாவி எழுந்துக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும். ஸ்டாப் பண்ணிடுவோம். அங்கிள் இருங்க பாவி இறங்கணும் சொல்லுவோம்.
அவ்வளோதான். ஸோ வந்து லைஃப் கருத்து சொல்லணும். எப்படி எஸ்ஆர் மக்கள்கிட்ட லைஃப் கருத்து சொல்ல நீ ஏதாவது சொல்லு. நீ கோபிக்கால லைஃப் கருத்து சொல்ல. நான் சொல்கிறேன், ஆனால் யாராவது கிரிஞ்சுன்னு மட்டும் சொல்கிறாதீங்க. கிரிஞ்சுனா லெட் இட் பி கிரிஞ்ச் அப்படின்னு விட்டுரு சரியா. கிரிஞ்சு அப்படின்னு சொல்லாத. கிரிஞ்சாக இருந்தால் என்ன தப்பு இல்லையே. வாழ்க்கை ஒரு வட்டம். சொல்லு சார் பரவாயில்ல சொல்லு. மறந்துட்டு புரியுற மாதிரி சொல்லு. சூசைட் வரக்கூடாதுன்னா மோட்டிவேட் சொல்லு. உன்னை கேட்ட அப்படிலாம் ஆகக்கூடாது. என்னை கேட்ட சூசைடிசம் வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா, நான் ரீசெண்டாக கேள்விப்பட்ட வரையும் சூசைடுன்னு ஒன்று நீங்கள் பிளான் பண்ணுறீங்க பண்ணிக்கணும்னா அது வந்து ஒரு முட்டாள்தனம் தான் என்னை பொறுத்த வரையுமே. நீ என்ன நினைக்கிற? கரெக்டா? அது ஒரு முட்டாள்தனம். நான் என்ன தெரியுமா சொல்ல, நீ சூசைட் பண்ணணும்னு நினச்சிட்டியா? அப்படி நினைக்கிறதே தப்பு என்னை பொறுத்த வரையும். பட் நீ சப்போஸ் அதை நினச்சிட்ட, நீ பண்ண போகிறோன்னா செத்துரு. அது வந்து எப்படி தெரியுமா, அது பாதியில் இருக்கிறதுக்கு நம்ம இது போயிடலாம். யாருக்குமே எந்த கஷ்டமும் கிடையாது. என்னை கேட்டால் அது ஒரு இதுவாக நீங்கள் நினைக்கிறதே தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். அவ்வளோதான். வேறு என்ன சொல்கிறது, அது ரொம்ப தப்பு. ஆல்ரெடி நான் முன்னாடி பாக்ஸு சொல்லியிருப்பேன் சூசைடை பற்றி டீட்டெயிலாகவே. இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது, ரொம்ப ஒரு முட்டாள்தனம். ஸ்ட்ராங்காக இருக்கணும், எப்போவுமே போல்டாக இருக்கணும் தான் நான் சொல்லுவேன். அதுதான். வேறு என்ன, காலேஜ் முடிய போகுது எனக்கு, அவ்வளோதான். இதுக்கப்புறம்லாம் நீங்கள் எங்கிட்டேருந்து எஸ்ஆர்எம் vlogலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. அதாவது காலேஜ் முடியவே போகுது பவி. இன்னும் எண்ணி கவுண்டபிள் டேஸ் தான். அதில் விரல் விட்டு கவுண்ட் பண்ணிடலாம். அக்கா இல்லைன்னு சொல்லிட்டு தவிக்கிற ஒரே ஆள் நான் மட்டும். ஆனால் நான் அந்த காலேஜ் விட்டு போனால் என்னை மிஸ் பண்ணுற ஒரு ஜீவன்னா பவி மட்டும்தான். என் மனசு படி நான் சொல்லணும்னா பவி ஒருத்தி தான் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் காலேஜ் விட்டு போகலான்னு. எனக்கு தெரியுது, கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஸ்டில் பக்கத்தில் தான் இருக்குது. அதனால் நாங்கள் அடிக்கடி மீட் பண்ணிப்போம்னு சொல்லலாம். அடிக்கடி நாங்கள் பார்த்தா காலேஜில் மட்டும் தான் மீட் பண்ணுவோம். இத்தனைக்கும் எங்கே எப்படி சொல்கிறேன், எங்கள் வீட்டிலேருந்து எட்டி பார்த்தாலே ஓரளவுக்கு பவி வீடு ஏதோ தெரியும். பவி வீடு அங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ கிட்ட தான் இருக்குது. இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்க மாட்டோம். காலேஜில் மட்டும்தான் பார்த்துப்போம். வெளியே போகிறோம் பிளான் பண்ணுவோம், ஆனால் வெளியே போக மாட்டோம். போகிறோம் பவி, வில் பிரேக் தட். ஓகேவா? போகிறோம். ஸோ வேறு என்ன லைஃப்க்கு கருத்து? ஒழுங்காக படிங்க. அது வந்து படிக்கிறதுலாம் அப்படியே ஃப்ளோலே போயிடும். லைஃபோடயே சேர்ந்து படிச்சிடும். அதுக்குன்னு எஃபர்ட்ஸ் நிறைய போகணும்லாம் அவசியமே இவ்வளோ கருத்து பேசுறீங்க, என்னால் இவ்வளோ பேசவே முடியாது. நானும் கோபிக்காலாம் ஒரு நாள் 15 நிமிஷம் பேசிக்கிட்டு இருந்தோம் தெரியுமா? 15 நிமிஷம். சத்தியமாக சொல்கிறேன், நல்லா 10 நிமிஷம் கூட 5 நிமிஷம் கூட சீரியஸாக இருக்க முடியாது. சிரிச்சிருவேன். நான் வந்து ஒரு கான்டென்ட் கிரியேட்டர். அந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு வந்து இதுவாக இருக்கணும், நான் எக்ஸாம்பிளாக இருக்கணும். யாருக்கும் வந்து ஒரு பேட் எக்ஸாம்பிளாக நான் போயிடவே கூடாதுன்றது ரொம்ப கான்ஷியஸாக இருப்பேன். என்ன எக்ஸ்ட்ரீம்லி சாரி, நான் வந்து பஸ்ஸில் வந்துட்டு இருக்கனால இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக இருக்கும் எல்லாருக்கும். பேட் எக்ஸாம்பிளாக மட்டும் யாருக்கும் போயிடக்கூடாது. நான் அது ரொம்ப கான்ஷியஸாக இருப்பேன் நான் பேசுகிற ஒரு வார்த்தையிலையும். அதனால தான் மற்றபடி வேறு இதில் இன்னும் நிறைய கருத்து சொல்கிற கோபிகா ஜீவன் இல்லை. அந்த ஜீவனை நான் வச்சு இன்னும் நிறைய கருத்து சொல்லும், நிறைய மோட்டிவேஷன் இருக்கும். அந்த ஜீவன் இல்லை. ஸோ அவ்வளோதான். வீட்டுக்கு போயிட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு அப்படியே வந்து நாங்கள் ஃப்ளாட் ஆகிட்டு ஜிம்முக்கு போயிடணும். இவ்வளோ ஜிம்முக்கு போக ஆரம்பிச்சுட்டா. அப்போ அழுத்தி போய் நிற்போம். இப்போ கொஞ்ச நாள் ஆகும். இப்போ தானே போகிறேன். எங்கள் பேர் 1 வருஷமாக போயின்னு இருக்கேன். எங்கள் பேர் ஓரளவுக்கு ஏதோ விசிபிளாக தெரியுது பைசப் இருக்குன்னு. பவிக்கு எனக்கு கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிடும். எஸ், கண்டிப்பாக விசிபிள் சேஞ்சஸ் பவிக்கு தெரியும். ஸோ ஜிம்முக்கு போயிட்டு அவ்வளோதான். வேறு எதுவுமே கிடையாது. ஆக்சுவலாக இன்னொன்று சொல்லணும், டோனட் பற்றி சொல்லவே இல்லையே. நான் வெண்ணிலா டோனட் வாங்கின ரீசன் என்ன, மேலே வெண்ணிலா சுகர் போட்டிருப்பாங்க. எஸ்ஆர்எம்மில் நீங்கள் மஸ்ட் ட்ரை. ஏதாச்சும் நீங்கள் ஸ்வீட்டாக சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக லைக் கண்ணை மூடிட்டு கூட வாங்கலாம். டோனட் செம்மையாக இருக்குது. 2 ஃப்ளேவருமே நல்லா தான் இருக்கும். டிஸ்க்ளைமர், இது எங்களோட பர்சனல் ஒப்பீனியன். நிஜமாக நல்லா தான் இருக்கும் பவி. மேபி வெண்ணிலா சில பேருக்கு பிடிக்காம இருக்கலாம், சில பேர் சாக்லேட் பிடிக்காம இருக்கலாம். என்னை பொறுத்தவரை நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணிங்கன்னா இல்லை ஆல்ரெடி ட்ரை பண்ணிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸை போட்டு விட்ருங்க. நான் வந்து அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். வேறு என்ன, அவ்வளோதான். எஸ். ஸோ இந்த vlog காலேஜ் vlog இதோட முடியுது. நெக்ஸ்ட்டு வீட்டு vlog தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன வீட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லினா வீட்டு vlog அப்படியே கண்டினியூ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ காலேஜ் vlog இதோட பவி இதோட சைன் ஆஃப் ஆகிட்டு நாங்கள் தூங்க போகிறோம். குட் நைட், பாய். ஆக்சுவலாக இன்னொன்று சொல்ல, பவி கலர் வந்து இப்போ கொஞ்சம் எப்படி சொல்கிறது அதிகமான மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஐயோ, ஃபஸ்ட் இயரில் பார்த்த பவிக்கும் இப்போ இருக்க பவிக்கும் கலர் செம்ம டிஃப்ரென்ஸு. மெயின்டைன் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இல்லை. இந்த அக்காவோட மூஞ்சி பார்த்து பளபளன்னு இருக்கே, அக்கா என்ன சீக்ரெட்டுன்னு கேட்டேன். அப்போ தான் அக்காவோட ஸ்கின் கேர் ரொட்டீன் என்னன்னு சொன்னாங்க. என் ஸ்கின் கேரை அப்படியே ஃபாலோ பண்ணுறேன். டார்ச்சர் பண்ணி அக்கா மாதிரி முகம் இருக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் இயரில் ஒரு மாதிரி ஸ்கின் இருந்தது. இப்போ வந்து பரவாயில்ல. என்னோட ஸ்கின் வந்து ரொம்ப சூப்பராக ஆயிடுச்சு. அதுக்கு வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், நான் ஸ்கின் கிராஃப்ட் தான் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு.
சொல்லிட்டு ப்ரொமோஷன்லாம் கிடையாது. நான் யூஸ் பண்ணி ரிசல்ட் 2 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி ஸ்கின் வரதுக்கு ஒன்று ஜெனட்டிக்ஸ் இருக்கு பவி, ஒன்று ஜெனட்டிக்ஸு, நம்ம சாப்பிட்ற ஃபுட் ஹேபிட்டு, லைஃப் ஸ்டைலு, அப்புறம் வேறு இன்னொன்று வரும் நம்ம மெயின்டைன் பண்ணுறது. நான் வந்து ஃபுட் ஹேபிட் சேஞ்ச் பண்ணிவிட்டேன், நிறைய தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிட்டேன், ஸ்கின் கேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், சன்ஸ்க்ரீன் போட ஆரம்பிச்சிட்டேன். சன்ஸ்க்ரீன் மஸ்ட்டு. சன்ஸ்க்ரீன் போட ஆரம்பிச்சது ஸ்கின்னோட டிஃப்ரென்ஸ் எனக்கு வந்து இந்த மாதிரி ஸ்கின் வரதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2.5 இயர்ஸ் நான் ஒர்க் பண்ணதுனால தான் இந்த அளவுக்கு ஓரளவுக்கு விசிபிளாக ஏதோ கிளியர் ஸ்கின் இருக்குப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுலேயும் நான் கண் தெரிஞ்சு பார்த்தா இது 2 மட்டும் இருக்குது. இதுவும் போக வச்சிருவேன் இன்னும் கொஞ்ச நாள், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இவ்வளோ நாள் நல்லா தான் இருந்தது. நேற்று ஹோலி செலிப்ரேஷன்லாம் பிம்பிள் வாங்கிட்டு வந்துட்டான், அது போயிடும் விடு. அதனால அவ்வளோதான், இந்த vlog இதோட முடிச்சுக்கிறோம். ஸோ பாய் பாய், டேக் கேர், எல்லோரும் சேஃபாக இருங்க, பத்திரமா இருங்க, ஜாலியாக இருங்க. ஓகே, நான் நெக்ஸ்ட் வீட்டுக்கு போய் vlog கண்டினியூ பண்ணுறேன். பாய் சொல்லிவிடு. பாய் பாய். இறங்குது வரலையா? ஹாய் சொல்லுங்க. எல்லாரும் நல்லா தான் இருப்பாங்க. ஏன்? சரி சரி, நல்லா தான் இருப்பீங்க. பாய் பாய். இறங்க போகிறோம். ஸோ பஸ்லேருந்து இறங்கிட்டு நான் வந்து கரும்பு ஜூஸ் குடித்தேன். அது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி கரும்பு ஜூஸ் குடிக்கணும்னு தோணுச்சு. எங்கள் வீட்டு இறங்கின உடனே ஆப்போசிட்டில் இருக்கும். ஸோ அது குடிச்சிட்டு அப்படியே வந்து நடந்து வந்துட்டுருக்கேன். ஆனால் வந்து வெயில் ரொம்ப தெரியுது. வீட்டிலே இருந்துட்டு இப்போ வெளியெல்லாம் போகிறப்ப செம்ம வெயில் அடிக்குது. ஆஃபீஸ் போகிறப்ப கூட தெரியல. அதனால் காலேஜ் போய்ட்டு இந்த பிட்வீன் மதியான டைம் வரப்போ தான் அப்படியே ஆஃபீஸ் ஆச்சு 5:30க்கு மேலே ஆகிடும். வீட்டுக்கு வரதுனால பெருசாக தெரியாது, ஆஃபீஸ்லேயே இருக்கிறதுனால. சரியான வெயிலுங்க. ஸோ வந்து இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது வந்து ஒரு சேட் நியூஸ்ன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இது மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் தப்பாக எதுவுமே எடுத்துக்க வேணாம். ஆக்சுவலி வந்து இதை வந்து எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா இதை வந்து ப்ரைவேட்டாக வச்சுக்கிட்டாலும் நிறைய பேர் வந்து கேட்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அதனால் வந்து இதை நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் உங்கள்கிட்ட. ஐம் சாரி, ஒரு நிமிஷம். நான் வந்து கொஞ்சம் மேலே போயிட்டு அதை பற்றி டீட்டெயிலாக பேசுகிறேன். ஸோ வந்து நான் கீழே சொல்லியிருப்பேன், பட் ஆனால் வந்து கொஞ்சம் வெயில் அப்படியே மேலே வந்து சொல்லலான்னு சொல்லிட்டேன். ஸோ வந்து இது வந்து நான் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல. பட் ஸ்டில் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டெல். நீங்கள் வந்து இவ்வளோ நாள் என் vlogலலாம் பார்த்துருப்பீங்க, என் கூட வந்து பாட்டி இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ என் பாட்டி இஸ் நோ மோர். ஸோ அவங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு வந்து ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல விரும்பலை. அண்ட் இட்ஸ் ஹர் பர்சனல் கூட நான் சொல்லலாம். ஸோ அவங்க உடம்பு சரியில்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்தாக இருந்தாங்க. அண்ட் ஆல்சோ ஷீ இஸ் பெட் ரிட்டன். அதனால தான் வந்து மெயின் ரீசன், அதனால தான் வந்து ஷீ இஸ் நோ மோர். உடம்பு சரியில்லாமல் வந்து இந்த மாதிரி அவங்க வந்து தவறிட்டாங்க. மற்றபடி வேறு எந்த ரீசனும் கிடையாது. ஸோ இது வந்து நான் சொல்லலைனாலும் என்னடா இது vlogல அவங்களை காட்ட முடியலையே அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான், மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. அவங்க டியூப் ஃபீடிங் அந்த மாதிரி தான் அவங்களோட இதுவே இருந்தது. அவங்களோட ஈட்டிங் ஹேபிட் எல்லாமே டியூப் ஃபீடிங் மாதிரி ஆயிடுச்சு ஒரு 1 மந்த்துக்கு. ஸோ அவங்கள பார்த்துக்கிறதுல அப்படியே என்னோடய டைம் எல்லாமே அப்படியே இதுவானதால என்னால் யூடியூப்பில் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஆல்சோ நான் யூடியூப்பில் எந்த வீடியோஸுமே அப்லோட் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ இது வந்து நம்ம சொல்லலைன்னா ஒரு மாதிரி இருக்குமே. ஏன்னா நான் டைசன்டே வந்து நான் உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 இயர் ஆகிடுச்சு நான் டைசன் பற்றி சொல்கிறதுக்கு. பட் எனக்கு இது வந்து சொல்லாமல் இருக்கவும் முடியல. நிறைய பேர் கமெண்ட் எல்லாம் பண்ணியிருப்பீங்க பாட்டிக்காக. ஸோ பழைய vlogs எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க பேசியிருக்க vlog எல்லாமே இருக்கும், அதிலலாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம சொல்லணுன்றதுக்காக தான் நான் சொன்னேன், மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. ஸோ வந்து நான் வீட்டுக்கும் வந்துட்டேன். எப்போவுமே வந்து வீட்டுக்கு வந்த உடனே நான் வந்து எப்பவுமே வந்து வந்துட்டேன் ஆயா அப்படின்லாம் சொல்லுவேன். இப்போ வந்து நான் வீட்டுக்கு வரேன், எப்போவுமே வந்துட்டு ஆயான்னு சொன்னால் வாடி சொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி நான் வரேன், என்னால் வந்துட்டு ஆயான்னு கூட சொல்ல முடியல. எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. என்னடா இது, நம்ம கூட இருந்த பர்சன் இப்போ இல்லையே. ஏன்னா நானும் என் பாட்டியும் செம்ம க்ளோஸ், ஒரு மாதிரி வாடி போடிலாம் பேசிப்போம். ஸோ இப்போ அவங்க இல்லாதது ஒரு மாதிரி எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. பட் வி ஜஸ்ட் வாண்டட் டு அக்செப்ட் த சிச்சுவேஷன்ற மாதிரி தான் இப்போ மைண்ட் செட் ஆகிடுச்சு. ஏன்னா அவங்க வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்கல்ல, அது வரல. எனக்கு வந்து அவங்க கஷ்டப்படுறத பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நான் அழுகக்கூடாது, அப்படி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும், எல்லாத்தையும் போல்டாக ஃபேஸ் பண்ணணும். அதுதான் அவங்க எப்போவுமே எங்ககிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி தைரியமாக இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அவங்களோட பிளெஸிங்ஸ் எப்பவுமே எங்ககிட்ட இருக்கும்.
அவ்வளோதான். ஸோ நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டேன். சரியான வெயில், என்னால் என்ன ஒரு மாதிரி செம்ம வெயில் அடிக்குது, என்ன பண்ணுறது தெரியல. ஸோ அம்மா வேறு கர்ட் ரைஸ் பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னாங்க. ஸோ அப்படியே கர்ட் ரைஸ் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஜிம் கிளம்பிடுவேன். ஸோ இன்றைக்கி வந்து திரும்பி அந்த ஜிம்மு கொஞ்சம் நல்லா எஃபெக்டாக ஒர்க் அவுட் போடலான்னு இருக்கேன். ஏன்னா வந்து ஒரு 1 வீக்காக பெருசாக இதுவாகவே இல்லை. அதனால் கொஞ்சம் ஜிம்லேயே கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ப்ளஸ் ப்ராஜெக்ட் ஒர்க் வேறு நிறைய பெண்டிங் இருக்குது. ஸோ மெயின் ப்ராஜெக்ட் வேறு சப்மிஷன் லாஸ்ட் டேட் வேறு சொல்லிட்டாங்க. அதனால் மெயின் ப்ராஜெக்ட் ஒர்க் அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் அப்படியே இன்றைக்கி என்னென்ன பண்ணுறேன் நைட் வரையும் சொல்லி நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இப்போ நான் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு ஈவினிங்காக ஜிம் போகிறப்ப நான் vlog கண்டினியூ பண்ணேன். அதுக்கப்புறம் வேறு இதில் அம்மா படம் பார்த்துட்ருக்காங்க. அந்த படத்தில் போய் அதில் கண்டினியூ பண்ணி கதையெல்லாம் கேட்டுக்கோ நேரம் படம் பார்த்துட்டு அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான், நான் வந்து ஜிம் போகிறப்ப vlog கண்டினியூ பண்ணுறேன். பாய் பாய். ஸோ வந்து நல்லா தூங்கி எழுந்துட்டு இப்போ ஜிம் தான் ரெடி ஆகிட்டேன். ஷூ பேக் எல்லாம் எடுத்து வச்சு ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணிட்டேன். ஸோ எதுவும் சாப்பிடாம தான் போவேன். பிகாஸ் அப்போ டயட்டில் இருந்தப்போ கெஃபைன் எடுப்பேன். எனக்கு இப்போதைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் விட்டுட்டு கொஞ்ச நாள் கழித்து டயட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஆல்சோ ஒரு குட்டி விஷயம் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போது நம்ம இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு பப்ளிக் ப்ரொஃபைல் நம்ம வச்சுருக்கோன்னா ஸோ அதில் வந்து எல்லா விதமான மெசேஜஸ் நம்மளுக்கு வரும். இந்த ஹேட்ரேட்ஸ் வரும், இந்த மாதிரி நிறைய இருக்குது. நான் வந்து கொஞ்சம் அங்கே லைட்டிங் நல்லாவே இல்லை, அதனால வந்து வெளியே வரேன். ஸோ ஹேட்ரேட் இது மாதிரி நிறைய இருக்கும். பட் இது வரையுமே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப இந்த ஹேட் கமெண்ட்ஸ்லாம் இது வரையும் ஒன்று கூட எனக்கு வந்ததே கிடையாது. லைக் இந்த ஹேட்ரேட் மாதிரிலாம் இது வரையும் நான் யூடியூப் ஆரம்பித்து ஒரு கமெண்ட் கூட வந்ததில்லை. இது வந்து நான் ஒரு ஃப்ளெக்ஸிங்காலாம் சொல்லலை. லிட்ரலாக நிறைய பேர் எனக்கு ஒரு பாசிட்டிவ் மெசேஜ் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கீங்க. பட் என்னென்னா இந்த விஷயத்தை பற்றி ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர். இப்போது எனக்கு ஒரு மெயின் அக்கௌண்ட்டில் ஒரு மெசேஜ் வந்தது. ஸோ கைண்டாக எப்படின்னா நான் வந்து ஒரு ஒர்க் அவுட் போட்டிருந்தேன், ஒரு ஒர்க் அவுட் ஸ்டோரி ஒன்று போட்டிருந்தேன் நான். ஸோ அந்த ஸ்டோரி வந்து நான் ஏதோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஏதோ போட்டிருக்கேன் போல். தட்ஸ் மை ஃபால்ட். ஐ ரியலி அக்செப்ட் தட் போட்டிருக்கேன்றது அக்செப்ட் பண்ணிட்டு. ஆல்சோ அந்த ஒர்க் அவுட் ஏதோ தப்புன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆல்சோ அதையுமே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். சரி நெக்ஸ்ட் டைம் நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிடுவேன். நான் மோஸ்ட்டாக எப்படின்னா இன்ஸ்டாகிராம் டிஎம்ஸ் வந்து என்னோடய ப்ரைவேட் ப்ரொஃபைலில் எந்த டிஎம்ஸுமே நான் வந்து அக்செப்ட் பண்ணவே மாட்டேன். மெயினாக போய் பார்க்கவே மாட்டேன். ரேண்டமாக போய் செக் பண்ணுவேன், அவ்வளோதான். அந்த அக்கேஷ்னலாக இல்லை ரேராக போய் செக் பண்ணுவேன். அதே மாதிரி என்னோடய பப்ளிக் ப்ரொஃபைல் டிஎம்ஸும் வந்து நான் வந்து எதுக்கு ரிப்ளை பண்ணுவேன்னா காலேஜ் ரிலேட்டடாக டவுட் கேட்டவங்களுக்கு மட்டும்தான் நான் ரிப்ளை பண்ணுவேன். அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் ரிப்ளை பண்ணுவேன். அவங்க கேட்ட டீட்டெயில்ஸ் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் லைக் அவங்க பேசினா ஐ ஜஸ்ட் ரிப்ளை தம். லைக் இந்த காலேஜ் பற்றின டவுட்ஸ் கேட்டாங்கன்னா ரிப்ளை பண்ண. மற்றபடி வேறு எந்த பர்சனல் டாபிக்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே யார்கிட்டையுமே நான் பேச மாட்டேன். மோஸ்ட்டாகவே வந்து இன்ஸ்டாகிராமில் நான் பேசுகிறதே வந்து நான் மோஸ்ட்டாக யார்கிட்டையுமே அவ்வளோலாம் பேசவே மாட்டேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு ரேண்டம் பர்சன்கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வந்தது. ஸோ அதை நான் கரெக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணேன்னா எனக்கு அது கொஞ்சம் நெகட்டிவாக எனக்கு ஃபீல் ஆச்சு சொல்லிவிட்டு நான் ஐ ஜஸ்ட் ரிமூவ் ஹிம். ஸோ அவங்கள நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணக்கப்புறம் ஏதோ ஒரு பேட் வேர்ட் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு பேட் வேர்ட் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு மெசேஜ் வந்து நான் யோசித்தேன், இவன் யாரா என்னை பார்த்து சொல்கிறதுன்ற மாதிரி யோசித்து எனக்கு வந்து ஒரு மாதிரி ஈகோ ஹிட் ஆகிடுச்சு. என்னடா இதுன்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் ரிப்ளைட் ஹிம். நான் வந்து ரிப்ளை பண்ணேன், இந்த மாதிரி நீ யார் என்னன்னே தெரில, நீ எல்லாம் எப்படி வந்து என்னை பார்த்து பேசுகிறான்னு சொல்லிட்டு நான் வந்து அவன் பண்ண மெசேஜ்க்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு ரிப்ளை பண்ணி திரும்பி அவன் 2-3 மெசேஜ் பண்ணியிருந்தேன் அபவுட் நான் ஜிம் போகிறத பற்றி. இந்த மாதிரி ஒரு 2-3 மெசேஜ் ஒரு மாதிரி அசிங்கமாக பேசியிருந்தேன். நானும் திருப்பி அதுக்கேற்ற மாதிரி ரிப்ளை பண்ணிட்டேன். ஸோ இதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா வாட் ஐ மீன் இஸ் ஒருத்தவங்க கிட்டே நம்ம பேசுகிறோன்னா அவங்கள பற்றி தெரியாமல் பேசவே கூடாது. அண்ட் they just don't have any rights to talk about others. மற்றவங்க ப்ரொஃபைல்குள்ளே போய்ட்டு தேவையெல்லாம் மெசேஜ் பண்ணுறதுக்கு ரைட்ஸே கிடையாது. ஃபஸ்ட்டு நம்ம க்ளோஸ் ஒன்ஸே வந்து அந்த மாதிரிலாம் பேச மாட்டாங்க. க்ளோஸ் ஒன்ஸ் பேசினாலும் நம்ம ஹேட்டர்ஸ் கூட அப்படி பேசுவாங்களாலாம் எனக்கு தெரியல. ஏன்னா இது வரையும் அந்த மாதிரி எதுவும் ஃபேஸ் பண்ணதில்லை. பட் நீ யாருன்னே தெரியாது, நீலாம் எப்படி நீ தகுதியற்ற பர்சன்லாம் வந்து மெசேஜ் பண்ணுறாங்களே, அதாவது சார் யாரா நீ எங்கேருந்துனா நீங்களாம் வரீங்க. இது வந்து எனக்கு எப்படி சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு அவன் சொன்னது கன்ஸ்ட்ரக்டிவாக இருந்தது. சரி நம்ம மேலே மிஸ்டேக் இருக்குது, நம்ம அதை கரெக்ட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் டைம் பார்த்தா. பட் இந்த வாட்டி இந்த மாதிரிலாம் மெசேஜ் பண்ணுறப்ப நீலாம் வந்து எதுக்கு தான் இருக்கிற, இதுக்கு தான் உயிர் வாழ்கிறன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது.
ஸோ பி அவேர். நீங்கள் வந்து நான் யார் டிஎம்க்குமே ரிப்ளை பண்ணாமல் இருந்துமே எனக்கு இந்த மாதிரி மெசேஜஸ் வருதுன்னா ஸோ நீங்களாம் வந்து அவேராக இருங்க. யாரோட டிஎம்ஸ்க்குமே ரிப்ளை பண்ணாதீங்க அன்டில் தென் உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தால். ஸோ இந்த மாதிரிலாம் தேவையில்லாமல் பேசுகிறவங்களெல்லாம் வந்து நீங்கள் யோசிக்கலாம், எதுக்குடா இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுக்குறா, நீங்கள் பிளாக் பண்ணிட்டு போயிடலாமேன்னு பார்த்து பிளாக் பண்ணிவிட்டு 1 செகண்ட் ஆகாது. நானும் யோசிச்சேன், நம்ம பிளாக் பண்ணிட்டு போயிடலாமே, எதுக்கு இவனுக்கெல்லாம் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணணும்னு பார்த்தா இவன் அட்லீஸ்ட் நான் இந்த மாதிரி சொல்கிறப்ப அடுத்து யார்கிட்டையும் போய் பேசாமல் இருப்பான், அதனால தான். பட் அவன் பேசின எதுவுமே எனக்கு அப்படியே உள்ள ஹர்ட் ஆகி அஃபெக்ட் ஆகிறதுக்குலாம் எதுவுமே இல்லை. பட் இந்த மாதிரி மற்ற யாருக்குமே நடக்கூடாது, அவன் வேறு யார்கிட்டையும் போய் தேவையில்லாமல் இந்த மாதிரி பேசக்கூடாதுன்ற ஒரே ரீசனால தான் ஐ ஜஸ்ட் ரிப்ளைட் 1 minute. அதனால் வந்து பி அவேர் ஆஃப் இட். அந்த ஃபேக் ஐடி, இது ஃபேக் ஐடியா ஒரிஜினல் ஐடியான்னு கூட தெரில. அவன் மூஞ்சி கூட ஒழுங்காக அந்த ப்ரொஃபைல் அவன் வைக்கல. ஸோ அதனால் வந்து தைரியம் இருந்தீங்கன்னா ஒரிஜினல் ஐடியிலேருந்து பேசக்கூட தைரியம் கிடையாது அவனுக்கு. அது ஒரிஜினலாக ஃபேக்கான்னு கூட தெரில. பட் இட் சீம்ஸ் லைக் ஃபேக் ஐடி மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து பி அவேர் ஆஃப் இட். யாருக்கிட்டையும் வந்து எதுவுமே வந்து ரிப்ளைலாம் பண்ணிடாதீங்க, உங்கள் மென்டல் ஹெல்த் வந்து நாசமாக போயிடும். ஸோ அதனால் உங்களுக்கு கொடுக்குற ஒரு டிப்ஸ் தான் நான், மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே காமனான விஷயம்தான். அவ்வளோதான். இது வந்து ஒரு சின்ன ஒரு மெசேஜ். நான் வந்து அதை எப்படி நான் ஃபேஸ் பண்ணுன்றதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன், மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. இது வந்து எனக்கு என்னமோ இது எனக்கு புதுசாக இருக்குது, பட் ஆனால் அது எப்படி ஹேண்டில் பண்ண மெச்சோடாங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் யோசிக்கலாம், நம்ம திரும்பி ரிப்ளை பண்ணாமல் இருந்திருக்கலாமேன்னு சொல்லிட்டு. எனக்கு என்னென்னா நீங்கள் வந்து அவன் அப்படி இருக்கானே நம்மளும் அப்படி இருக்கணும்னு நீங்கள் நானும் அப்படி தான். அவங்க அப்படி இருக்காங்கன்னா அவங்க அப்படி இருந்துட்டு போட்டு நம்ம அவங்கள மாதிரி பண்ணணும்னு நினச்சா இந்த மாதிரி பீப்புள், இந்த மாதிரி ஷிட்டி பீப்புளுக்கெலாம் நம்ம கொடுக்குற ரிப்ளை தான் மெயின் திங். ஸோ மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. ஸோ தேங்க்யூ. ஜிம்மு கிளம்பணும், என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிவிட்டு கிளம்பிடுவேன். சாரி ஃபார் லோ லைட்டிங். நான் ஜிம்முக்கு கிளம்பிட்டு ஜிம்கிட்ட போயிட்டு நான் வந்து உங்ககிட்ட பேசுகிறேன். பாய் பாய். ஸோ நான் ஜிம்முக்கு வந்தாச்சு. எல்லாம் கட் பண்ணுறேன். ஹாய் சொல்லுடா. இன்னைக்கு என்ன கிளாஸ்? ஷோல்டரா? கீழே போகிறோம். நான் நல்லா தான் இருக்கேன் போ. எந்த பையன்? இன்னைக்கு வந்து எங்களுக்கு ஷோல்டர் டே. ஸோ ஜிம் முடிஞ்சிச்சு, வீட்டுக்கு போகிறோம். முடிஞ்சிச்சு. இன்னைக்கு வந்து ஷோல்டர் டே வெற்றிகரமாக முடிச்சாச்சு. இதான் பேசுங்க, இது தவிர வேறு எதுவும் பேச தெரியாது உனக்கு? அது மட்டும் சொல்லுவேன். சரி ஓகே, வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். பாய் பாய். ஸோ வந்து இப்போ வீட்டுக்கு போயிட்டு டின்னர் சாப்பிட்டு தூங்கிடுவேன். காலேஜ் போகணும். நீ ஆஃபீஸ் போகணுமா? ஆஃபீஸ் போகணுமா? நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட். இவனுக்கு ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டு தான் எனக்கு தான் சந்தோஷம். வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் என் காதில் தப்பாக விழுந்துச்சு. என்ன சொன்னீங்க? நீ எல்லாம் பண்ண மாட்டியடா. மாவு இட்லி பொடியோ வாங்க சொன்னாங்க, அது வாங்கிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ அப்புறம் வீட்டுக்கு போய் என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஓய், ஸோ வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்க தான் போகிறோம். மித்து சே ஹாய். ஸோ வந்து நான் வந்து சாப்பிட்டுட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து இதோட நான் முடிச்சுக்க போகிறேன். பிகாஸ் வந்து அவ்வளோதான். இதுக்கப்புறம் எல்லாருக்கும் அடையெல்லாம் ஊற்றி கொடுத்துட்டு நானும் இப்போ சாப்பிட உட்காந்துட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.